அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக எவ்வளோ பச்சை பசையேர்னு இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டார் ஃப்ரூட் வந்து இந்த மரத்தில் ஃபுல்லாக காய்ச்சிருக்கு. இந்த இலையோட கலரும் அந்த பழத்தோட கலரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்குது. கிட்ட வந்து பார்த்தா தான் பழம் இருக்கிறதே தெரியுது. தள்ளி நின்று பார்க்குறப்ப இலை காய் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. கிட்ட பாருங்கள், இப்போ ஏதாவது பழம் தெரியுதா? ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்ட போய் பார்க்குறப்ப தான் ஃபுல்லாக பழமே தெரியுது. அவ்வளோ ஒரு க்ரீனிஷாக இருந்தது இலையோட கலருக்கேன்னு. ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக நிறைய காய் பிடிச்சிருக்குதுங்க. இன்னும் ஒரு 10-20 நாளில் ஃபுல்லாக நல்லா பழுத்துரும். பழுக்கிறத விட ரொம்ப பழுக்க விடுறத விட அந்த திரண்ட காய் இருக்குது பாருங்கள், அது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதை நல்லா அறுத்துட்டு உப்பு மிளகு பொடி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் இதில் ஊறுகாய் கூட போடுறாங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்து கீரை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தடவை ஏற்கனவே எடுத்தாச்சு. இது 2வது தடவை இப்போ நான் இருக்கிற கீரையை ஃபுல்லாக எடுக்கிறேன். இன்னும் ஒரு தடவை நம்ம வந்து இன்னும் குட்டியாக இருக்கிற கீரையெல்லாம் இன்னும் ஒரு தடவை நம்ம எடுக்கலாம். ஒரு க்ரோ பேக்கில் வந்து போட்டோம் அப்படின்னா நம்ம 3 தடவை கீரை இதிலேருந்து எடுக்கலாங்க. அந்த பெருசாக வளர வளர எடுத்துகிட்டே இருந்தோம்னா நம்ம வீட்டு செலவுக்கு சரியாக இருக்குது. நம்மளே விதை போட்டு அந்த கீரையை வந்து நம்ம எடுக்கிறப்ப உண்மையாகவே அவ்வளோ ஒரு சந்தோஷம். பாருங்கள், அப்படியே சூப்பராக வந்துட்டுருக்குது. நான் அப்படியே இதில் கையோடு தண்ணியில் கழுவிட்டே எடுத்து வச்சிடலான்ட்டு. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக மண் இருக்காது, இந்த வேரில் மட்டும் கொஞ்சம் மண் இருக்குது. அதை மட்டும் கழுவிட்டு எடுத்து வச்சிடலாம். கீரையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துலேருந்து வந்துருங்க. ஒரு மாதந்தான், அவ்வளோதான். கீரை வந்து நம்ம எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும். அதனால் நம்ம வந்து ஒரு தடவை கீரை போட்டோம் அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 தடவை நம்ம எடுக்கலாம். அப்போ நம்ம இதை வந்து கணக்கு பண்ணி ஒரு 2-3 க்ரோ பேக்கில் 10 நாள் 20 நாளைக்கு ஒருக்கா வந்து விதை போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம ரெகுலராகவே வந்து கீரை எடுத்துகிட்டே இருக்கலாம். இந்த தடவை கொஞ்சம் க்ரோ பேக் அதிகமாக மண் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து இந்த கீரையெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எல்லாம் கார்டனெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மண் போட்டு நிறைய கீரை போடலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு 10 க்ரோ பேக்காட்ட மண் நிரப்பி வச்சுருக்குறேங்க. சிறுகீரை, அரைக்கீரை எல்லாமே வந்து போடலான்னு. இந்த கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பூச்சி விழுக ஆரம்பிச்சிருச்சு, மண்ணில் போட்டிருந்தது. அதனால் அதை ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஒரு செடியை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இதிலேருந்து திரும்ப திரும்ப நமக்கு தழைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நேரம் கீரை இல்லைன்னா இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஃபுல்லாக ஆகாதுங்க. இதெல்லாம் நம்ம வந்து வெட்டி கீழே தான் போடணும். ஏன்னா ஃபுல்லாக வந்து அந்த சின்னதாக ஒரு பூச்சி வரும். அது வந்து இந்த கீரை இலையை வந்து பயங்கரமாக சாப்பிட்டு போயிடும். அது வந்து இந்த தடவை இந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்துருச்சு. க்ரோ பேக்கில் இருக்கிறது ஒன்றும் பெருசாக வந்து பூச்சி விழுகலை. ஆனால் வந்து இந்த மண்ணில் போட்டிருந்தது மட்டும் கொஞ்சம் பூச்சி விழுந்துருச்சு. இனி இந்த ஓரத்தில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இது நெட்டுக்கு வந்து காராமணி போடலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா இங்கே வந்து போட்டோம் அப்படின்னா மேலே வந்து இருக்கிற அந்த கிரில் கம்பியில் வந்து டொயினை வந்து இழுத்து கட்டி அப்படியே மேலே ஏற்றிக்கலாம். காராமணி சூப்பராக வந்துட்டுருக்குது. அவ்வளோதாங்க. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குன்னு. நல்லா செவையேர்னு ஒரு சூப்பரான கீரை அறுவடை. அடுத்து கொஞ்சமாக வந்து லாஸ்ட்டாக நம்ம அறுத்து விட்டதுக்கு முன்னாடி எடுத்த இந்த கத்திரி செடி வீடியோங்க. இது கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் இருந்தது, அதையும் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த காயெல்லாம் பாருங்கள், இன்னும் நல்ல பிஞ்சு. ஃபுல்லாக நம்ம அறுத்து விட்டாச்சுங்க. இந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது ஃபுல்லாகவே நான் வந்து கவாத்து பண்ணிட்டேன். போன வீடியோலையே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறோம், கண்டிப்பாக பாருங்கள்.